ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்களுக்கு இப்போது ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. மீண்டும் தொடங்கியது புதிய விண்ணப்பங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. சில மாதங்களாக தேர்தல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள், பெயர் சேர்த்தல் மாற்றங்கள் எல்லாமே மீண்டும் தொடங்கியிருக்காங்க. அதனால எப்போதான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உடனே அப்ளை பண்ணலாம். என்ன விஷயம் அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்ததுனால அரசு பல சேவைகளை டெம்பரவரியா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதுல ரேஷன் கார்டு சேவைகளும் ஒன்று. இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் முடிஞ்சதால புதிய ரேஷன் கார்டு, பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், புதிய மாற்றம், அதாவது முகவரி மாற்றம், குடும்ப தலைவர் மாற்றம், இப்படி எல்லா சர்வீஸுமே வந்துட்டு மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, தனி குடும்பம் பிரிந்தவர்கள், வேறு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆனவங்க, இன்னும் ரேஷன் கார்டு இல்லாதவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு விண்ணப்பம் அப்ளை பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், இபி பில், குடும்ப உறுப்பினர்களின் ஆதார், மொபைல் நம்பர், ஃபோட்டோ. சிலருக்கு கூடுதலான டாக்குமெண்ட்ஸ் கூட கேட்கலாம். அதனால ஒரிஜினல்ஸ் கூட எடுத்துட்டு போங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று, ஆன்லைன்ல தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வெப்சைட்ல டைரக்டா போயிட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இ சேவை சென்டர், அதாவது இ சேவையில போய் கூட ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல தெரியல அப்படின்னா டென்ஷன் வேண்டாம். பக்கத்துல இருக்கிற இ சேவை சென்டர்ல போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா SMS அப்டேட் வரும். வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் வரலாம். டாக்குமெண்ட் சரியா இருந்துச்சு அப்படின்னா கார்டு அப்ரூவ் ஆயிடும். அதனால டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கொடுக்கணும். ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு அப்படின்றது சாதாரண கார்டு இல்லை. ஸோ அரசு நலத்திட்டங்கள் பெறுறதுக்காக, ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்காக, அடையாள ஆவணமாக கூட இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இப்படிப்பட்ட அப்டேட்களுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.